பீட்டரும் ஜேம்ஸும் விளையாடிட்டு இருந்தாங்க. சாப்பாடு ரெடின்னு பீட்டரோட அம்மா அவனை கூப்பிட்டாங்க. ஆனா அவங்கள இக்னோர் பண்ணிட்டு பீட்டர் விளையாடிக்கிட்டே இருந்தான். இத கவனிச்ச ஜேம்ஸ், உங்க அம்மா உனக்காக வெயிட் பண்றாங்கன்னு சொல்ல, அவங்களுக்கு வேற வேலையே இல்ல, இப்படிதான் இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி திரும்பவும் பீட்டர் விளையாட போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஜேம்ஸ் அவனுக்கு பசிக்குதுன்னு சொல்லவே பீட்டர் அவனையும் அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். பீட்டரோட அம்மா 2 பேருக்கும் அன்பா பரிமாறினாங்க. ஆனா பீட்டர் இருக்கான் பாருங்க, எல்லாத்துக்கும் கோவப்பட்டுக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டே இருந்தான். சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஜேம்ஸ் அவங்க அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்ட பிறகு பீட்டரை பார்த்து சொன்னான், நாளைக்கு நான் எங்க அம்மாவை பார்க்க போறேன், நீ வரியா அப்படின்னு கேட்க பீட்டர் ஒத்துக்கிட்டான். மறுநாள் ஜேம்ஸ் அவங்க அம்மாவோட கல்லறை முன்னாடி நின்று அழுதுகிட்டு இருந்தான். அழுதுகிட்டு சொன்னான், இல்லாதவங்களுக்கு தான் இருக்கிறவங்களுடைய அருமை தெரியும் அப்படின்னு சொல்ல பீட்டர் அதை கவனிச்சு தான் அம்மாவை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கிறான்றத புரிஞ்சுக்கிட்டான். எவ்வளவு தூரம் பயணிப்போம் அப்படின்றது தெரியாது இந்த வாழ்க்கையில. இருக்கிற வரைக்கும் அன்போட வாழ பழகுவோம். நன்றி.